Praise the Lord. நம்ம ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேளைக்கு காமுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த நாளில் இணைந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்திருக்கிறதான நல்ல இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தை எழுதி கொடுத்தவர் எங்களுக்கு இந்த நாளிலே போதகராய் ஆசிரியராய் வந்து வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு திறந்த மனக்கண்களை கர்த்தர் தருவீராக. எங்கள் மூளை பகுதி, எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நிறைவினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும். எங்களுடைய மூளை பகுதி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறதான அந்த வெளிச்சம் எங்களுடைய மன இருளை நீக்கட்டும். வார்த்தையாயிருக்கிறதான தேவன் அப்பா, நீங்க இந்த பூமிக்கு மாம்சமாய் வந்து எங்களுக்கு பலியாக உம்முடைய ஜீவனை தந்து வாக்கு பண்ணின மாதிரியே பரிசுத்த ஆவியானவரை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதன்படி அந்த ஆவியானவருடைய துணையோடு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடி டைமில் நாங்கள் உங்கள் சமூகத்திற்கு வரோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து காரியங்களை கற்றுக் கொடுங்க. இதனால் நாங்கள் தியானிக்க போகிறதான பகுதியில் எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. எங்களுக்கு தெளிவை கர்த்தர் தாங்க. சிந்தையில் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள், எல்லா விதமான கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பதிலாக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை பதிலாக இருக்கிறது. ஆகையினாலே தெளிவுள்ள சிந்தையோட இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, குட் ஈவினிங். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ரொம்ப சிம்பிளரான, அதாவது எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை பற்றி நாம் பேசினோம். பட் அதிலுமே நிறைய புதிதான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உதாரணத்திற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல், உந்துதல், அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம பார்த்தது கர்த்தருடைய வேதாகமத்தை எப்படி நம்ம தியானிக்கிறது, எப்படி நம்ம வாசிக்கிறது, அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறது, இப்படி சொல்லி பல காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நாளில் முக்கியமான அதனுடைய தொடர்ச்சியாக, ஏன்னா நான் வேர்ஸ் பை வேர்ஸ் வசனத்துக்குள்ளாக ஒவ்வொரு நிருபங்களாக நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான தலைப்புகளில், அதாவது இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டாக்ட்ரின்ஸ்ன்னு சொல்லுவோம், உபதேசங்கள், இல்லை என்றால் கோட்பாடுகள். இதை பற்றி ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். இந்த காரியங்களில் நமக்கு தெளிவில்லாமல் நம்ம வசனங்களை என்னதான் பைபிள் ஸ்டடி பண்ணாலும் நமக்கு அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாததாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம சரி பண்ணிக்குவோம். ஸோ இப்போது நம்ம எடுக்கக்கூடிய இந்த செஷன்ஸ் எல்லாமே வந்து அடிப்படையாக தேவனுடைய பிள்ளைங்களா, ராஜ்யத்தினுடைய பிள்ளைங்களா நம்ம தெரிந்திருக்க வேண்டிய அவசியமான சத்தியங்கள். இது வந்து ஆப்ஷனல் கிடையாது. இது வேணும்னா படிப்பா, இல்லைனா விட்டுருப்பா அப்படின்றதுலாம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாரும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சர்ச்சில் கூட நான் இதை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருவேளை கூகுள் மீட்டில் உங்களால் ஜாயின் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோ அனுப்புகிறேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வார்த்தையின் அறிவு இல்லாததுனால தான், வார்த்தையில் தெளிவு இல்லாததுனால தான் மக்கள் இன்னைக்கு விடுதலை பெற முடியாமல் இருக்கிறாங்க. கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகளை ஈஸியாக நம்புகிறாங்க. பகுத்தறிவு இல்லாமல் போகுது. அநேக கடைசி காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக காரியங்கள் இப்போது கண்ணு முன்னாடியே நடக்குது. நடந்தும் அதில் போய் வாலண்டியராக போய் விழுறாங்க இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்தில் இல்லாதது தான். தாவீது சொல்கிறார் இல்லையா, உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நான் வைத்தேன். அதனால் கர்த்தருடைய வசனம்
கிறிஸ்தவத்திற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு சில உபதேசங்கள், கோட்பாடுகளை தான் நம்ம இந்த நாளில் பார்த்துட்ருக்கோம். சரியா? இன்னும் ஒரு சில கிளாஸஸ் நான் அதை பற்றி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு புத்தகமாக நம்ம ஆராய்ந்து கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோட நான் பேச போகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரினிட்டி, திரித்துவம். இந்த திரித்துவத்தை புரிந்து கொள்வது எப்படி? இந்த திரித்துவம்ன்ற வார்த்தை முதலாவது நிறைய பேருக்கு வர்ற கேள்வி என்ன அப்படின்னா, அது பைபிளில் ஃபஸ்ட்டு இருக்குதா? திரித்துவம்ன்ற வார்த்தையே இல்லையே. அதிலும் இந்த கடைசி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கல்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்ட் குரூப்ஸ்னால், அதாவது கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய உபதேசங்கள், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வர்ற உபதேசங்களை பிரதானப்படுத்தாமல் அவங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு ஒரு என்ன சொல்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிரான ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிற மக்களை பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டிலேயே பல பிரிவுகள் இருக்குது. உடனே நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே என்ன கேட்பாங்க, நீங்கள் பெந்தேகோஸ்தேவா, சிஎஸ்ஐயா, இல்லை ரோமன் கத்தலிக்கா அப்படின்வாங்க. ஸோ நார்மலாகவே இன்றைக்கி நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே கிறிஸ்துவத்துக்குள்ளே ஒரு பிரிவு இருக்குது அப்படின்றத மாதிரி தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக கிறிஸ்துவத்திற்குள்ளே அப்படியே பிரிவு இருந்தாலும் அதில் ஒரு 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 குரூப்பை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப மெஜாரிட்டியானவங்க. உதாரணத்துக்கு கேத்தலிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அவங்க ரொம்ப பெரிய கூட்டம். அடுத்து சிஎஸ்ஐக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ராட்டஸ்டன்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அவங்க ஒரு அதுக்கடுத்து ஒரு சின்ன கூட்டம். அதுக்கடுத்து பெண்டிகாஸ்டல்ஸ்னு எடுத்திங்கன்னா அவங்க அதை விட இன்னும் சின்ன கூட்டம். இப்படி மக்கள் வந்து டிஃபால்ட்டாகவே கிறிஸ்தவத்தை பிரித்து வச்சுருக்கிறாங்க. சபைகளிலும் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இந்த பிரிவினைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வேதனையான ஒரு காரியம். பரிசுத்த வேதாகமம் ஒரு நாளும் பைபிளை உருப்படியாக வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பிரிவினைகளே கிடையவே கிடையாது. சரி, அப்போது இந்த பிரிவினைகள்லாம் எதனுடைய அடிப்படையில் உண்டானது? நான் உங்களுக்கு ஏற்கனவே போன செஷனுக்கு முந்தின செஷன் நினைக்கிறேன், சர்ச் ஹிஸ்ட்ரி பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா? ஸோ சபையினுடைய வரலாறு மேபி நமக்கு டைம் இருந்தால் நம்ம அதை பற்றி, அது நம்ம பைபிள் ஸ்டடியில் வேண்டாம், அது நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ மாதிரி நம்ம பண்ணலாம். மேபி அதை நம்ம ஒரு செஷன் மாதிரி நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது 1 மணி நேரத்தில் நம்மளால் தியானிக்க முடியாது. அது லேர்ன் பண்ண முடியாது. தியானிக்கிறதுக்கு பிப்ளிக்கலாக வசனத்திலிருந்து இல்லை, அது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அது வந்து ஒரு சிலர் தான் கவனிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அதெல்லாம் என்ன சொல்கிறது, ஏன்னா வசனத்து இல்லாமல் வேறு ஏதோ வரலாறுலாம் பேசிக்கிட்டு இருக்காம்பா. ஏன்னா நார்மலாக நம்ம ஸ்கூல்லேயே ஹிஸ்ட்ரி கிளாஸில் நல்லா தூங்கியிருப்போம். வரலாற்று அந்த சோஷியல் சயின்ஸ் கிளாஸ்லாம் தூங்கினவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால் நான் சர்ச் ஹிஸ்ட்ரி பற்றி நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறது கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமானது சபை வரலாறுன்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த சபை வரலாறில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், பல பிரிவுகள் வந்தது. எது நிமித்தமாய் பிரிவுகள் வந்தது? அவர்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்ளுகிற விதங்களில் ஒவ்வொருத்தரும் வேதாகமத்தை ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் தான் இந்த பிரிவினைகள் வந்தது. இப்போ கத்தோலிக்கர்கள்கிட்ட கேட்டு போயிட்டு, ஏப்பா கத்தோலிக்கம்ன்றது ஏன்பா இருக்குது, நீங்கள் ஏன் இவங்களோட சேர மாட்டிங்களா அப்படின்னா அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. சிஎஸ்ஐக்காரங்கிட்ட வந்து, ஏன்பா நீங்கள் கத்தோலிக்கர்கிட்ட போய் சேர மாட்டிங்களா, நீங்களாம் ஏன் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க பைபிள் வந்து ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. பெந்தேகோஸ்தேக்காரங்கிட்ட வந்து பைபிள் அவங்ககிட்ட வந்து, ஏன் நீங்கள் சிஎஸ்ஐக்காரங்களோட சேர மாட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு வசனம் எடுத்து காமிப்பாங்க. இப்போது எல்லாருமே பைபிளை தான் வச்சுருக்கிறாங்க. மேபி கத்தோலிக்கர்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதான தள்ளுபடி ஆகமங்கள்னு ஒரு சில புத்தகங்கள், எக்ஸ்ட்ரா 66 புத்தகங்கள் இல்லாமல் ஒரு சிலது இருக்குது. இப்போ இதில் பேசிக்காக எங்கே வித்தியாசம் நமக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், நம்ம சத்தியத்தை வசனத்திலிருந்து போதிக்கப்படுகிறதான வார்த்தையை புரிந்து கொள்றதுலையும் அதை ஏற்றுக்கொள்றதுலையும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கருத்து வேறுபாடுகள் உண்டாயிடுச்சு. இதனுடைய அடிப்படையில் தான் சர்ச்சில் அங்கங்கே பிரிவினைகள் வர ஆரம்பித்தது. சரிங்களா? இது ஆதி திருச்சபை, அதாவது அப்போஸ்தலர் காலத்திலேருந்தே வச்சுக்கலாம். இப்போ அங்கேருந்தே ஆரம்பித்து பலவிதமான பிரிவினைகள் அங்கும் இங்குமாய் வந்தது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மக்கள் பிரிந்து போன ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தர்க்கத்துக்குரிய ஒரு உபதேசம் அப்படின்னா திரித்துவம், ட்ரினிட்டி. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னது இந்த 3 பிரிவுகள் தான். இது இல்லாமல் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா,
செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் தேவனை ஆராதிப்பாங்க, மற்ற நாளில் ஆராதிக்கிறவர்களை பாவிகளாக பார்ப்பாங்க. அடுத்ததாக எகோவா விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எகோவா தேவனுக்கு சாட்சிகள்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்ப மாட்டாங்க, பரிசுத்த ஆவியானவரை நம்ப மாட்டாங்க. அடுத்ததாக ஒன்லி ஜீசஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இயேசு ஒருத்தர் தான், பிதாவும் கிடையாது ஆவியானவரும் கிடையாது. இதெல்லாம் கேட்டுகிட்டே தான் நமக்கு தலை சுத்தம். டே அப்பா என்ன எவ்வளோ பெரிய குரூப் இருக்குயா சாமி அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் நம்ம நல்ல நுணுக்கமாக கவனித்து பார்த்தோன்னா, சத்ரு எவ்வளவு தந்திரமாக மனிதர்களுடைய மூளையில் வேதத்தை ஒவ்வொரு விதத்தில் புரிந்து கொள்ள வைத்து, சரியான விதத்தை விட்டுட்டு மற்ற எல்லா விதங்களிலும் புரிந்து கொள்ள வைத்து, பலவிதமான பிரிவினைகளை உண்டாக்கி கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை என்ன பண்ணி வச்சிருக்கிறான், அவன் பிரித்து வச்சிருக்கிறான். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும் இல்லைங்களா? நம்ம சின்ன வயசில் அந்த நல்லொழுக்க கதைகளில் நம்ம வாசிச்சிருப்போம். அந்த மாடுகள்லாம் ஒன்றா இருந்தப்போ அந்த சிங்கத்தால் என்ன பண்ண முடியலையா, வேட்டையாட முடியலையாம். அப்போது சிங்கம் என்ன பண்ணிச்சான், தந்திரமாக போய் ஒவ்வொரு மாடுகிட்டையும் போய் ஒவ்வொருத்தரை பற்றி தப்பு தப்பாக சொல்லி பிரிச்சிருச்சான். ஸோ பிரிந்து போன உடனே அந்த மாடுகளை வேட்டையாடுறது சிங்கத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வாசிச்சிருப்போம். இது இப்போ இதே மாதிரி தான். ஆங்காங்கே பிரிந்து போயிருக்கிறதுனாலே கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லியும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாய் ஒரு சில உபதேசங்களின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறதுனாலே சத்ருவானவன் தந்திரமாக இந்த ஒவ்வொரு சில உபதேசங்களை பற்றி பிடிக்கிறதான மனிதர்களை அப்படியே தன் பக்கமாக லாபகமாக இழுத்து அவங்கள நரகத்துக்கு நேராக இழுத்துட்டு போகிறான். அவங்க ஜீசஸை தான் வணங்குறேன், யெகோவா தான் வணங்குறேன்னு சொல்லியுமே நரகத்துக்கு நேராக போகிறதான ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு அறிவிழந்த ஒரு தன்மையில் மனிதர்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த திருத்துவம். புரியுதுங்களா? நான் ஏன் இதுக்கு இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னா, இதை பேசிக்காக நம்ம ரொம்ப ரொம்ப அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை ட்ரினிட்டி திருத்துவம்னு சொல்கிறோம். முதல்ல இந்த வார்த்தையை நம்ம நிறைய பேர் கேட்போம், இது பைபிள்லேயே இல்லையே, அப்புறம் நான் ஏன் நம்பணும்? திருத்துவம்ன்ற வார்த்தை பைபிள்லேயே கிடையாது, இப்போ நம்ம ஏன் நம்பணும்? இது திருத்துவம்ன்ற வார்த்தை பைபிளில் கிடையாது. ஆனால் இந்த திருத்துவத்தில் சொல்லப்படுகிறதான தேவனை பற்றியதான ஒரு தெளிவு பைபிளில் தான் இருக்குது. இதை புரிந்து கொள்வதற்கான ஒரே சுலபமான வார்த்தையாக 16ஆம் நூற்றாண்டில் உருவான வார்த்தை தான் இந்த திரித்துவம், ட்ரினிட்டி. திரியேகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? திரி அப்படின்னா 3, இல்லை இங்கிலீஷில் 3ன்னு இருக்கு இல்லைங்களா? ட்ரை அப்படின்னு சொல்கிறோம். ட்ரினிட்டி ட்ரிப்பிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? 3 மடங்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் வந்தது தான் திரியேகம். ஸோ இந்த வார்த்தை இல்லாததுனால அதை நம்ம நம்பக்கூடாதுன்றது கிடையாது. அப்படி பார்த்தா பைபிளில் அடிப்படையான நிறைய காரியங்கள் சொல்லப்படலை, நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். டெய்லிக்கும் குளிக்கணும், பல் விளக்கணும், இதெல்லாமா இருக்குது இல்லை. ஆனால் நம்ம செய்கிறோம் இல்லையா? ஏன் செய்கிறோம்? அது ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு ஹியூமன் வேல்யூக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரினிட்டின்ற வேர்டு ஒரு சுலபமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு அந்த 3 பேரை தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக சுலபமாக ஒரே வார்த்தையில் சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சரிங்களா? திருத்துவன்ற பேரை நீங்கள் பயன்படுத்தாமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு நீங்கள் நம்பலாம். திருத்துவன்ற வார்த்தை எனக்கு பைபிளில் இல்லைங்க, அதனால் நான் அதை பயன்படுத்த மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் அஃப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக 3இல் ஒன்றாக இருக்கிறதான தேவனை நம்ம நம்பி தான் ஆகணும். திரியேகன்ற வார்த்தை வேணால் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம தேவனை நம்ம நம்பி தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இந்த அடிப்படையில் இன்றைக்கும் மேபி இன்றைக்கி முடிக்க முடியுமான்னு தெரில, அடுத்த செஷன்லையும் அடுத்த எபிசோட்லையும் இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரி, முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 48:16 வாசிங்க. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக ஏசாயா சொல்றார். அதாவது ஆதி முதல்லே நான் இருக்கிறேன். யாரு? குமாரன் இருந்தாருங்களாம். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும், யாரு? பிதாவாகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும், அப்படின்னா யாரு? பரிசுத்த ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார். அந்த என்னைன்னு சொல்றவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் செய்ய போகிறதான சுவிசேஷங்களை அவர் செய்ய போகிறதான தேவனுடைய சித்தம், தேவராஜ்யத்தினுடைய காரியங்கள், இதெல்லாவற்றையுமே
பழைய ஏற்பாட்டில் ஏசாயா மாதிரி அதிகமாக எழுதுனதான தீர்க்க தரிசன புத்தகம் வேறு எதுவுமே கிடையாது. ஏசாயாவில் தான் நிறைய மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் தான் இருக்குது. இந்த புத்தகத்தில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா இங்கே ஜீசஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக ஏசாயா வந்து தீர்க்க தரிசனமாக அதை எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே மூவருமே இருக்கிறாங்க. கர்த்தராகிய ஆண்டவர், அவருடைய ஆவி, எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது அது இயேசுவை குறிக்கிறது. இயேசுவனுடைய வார்த்தையாக, குமாரனுடைய வார்த்தையாக இங்கே ஏசாயா இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த திருத்துவம் அப்படின்றது இதில் ஒரு படம் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு அதை எழுதிக்கோங்க. அது இங்கிலீஷில் தான் இருக்குது. தமிழில் அது எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழில். இப்போது இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு உபதேசம் அப்படின்றது, சுலபமான ஒரு கோட்பாடு அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியாது. ஏன்னா அது புரிந்து கொள்வதற்கு சற்று நமக்கு கவனம் தேவை. கவனம் இல்லைன்னா இந்த ட்ரினிட்டியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, திருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நல்லா கவனிக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா நடுவில் காட், தேவன் அப்படின்ற ஒரு வட்டம் இருக்கிறது. அடுத்ததாக இந்த பக்கம் 3 திசையில் 3 வட்டங்கள் இருக்கிறது. இந்த பக்கம் த ஃபாதர், பிதா. இந்த பக்கம் சன், குமாரன். கீழ்ப்பகுதியில் இருக்கிறதான அந்த வட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர். அடுத்ததா இந்த தேவன் நடுவில் இருக்கிற வட்டம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த தேவன் இந்த சைடில், அதாவது இந்த பக்கம் 3 திசைகளிலும் இருக்கிறதான அந்த அம்புகுறி மாதிரி இருக்குது. ஸோ அதில் பிதாவானவரும் தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஏரோ மார்க் வச்சு காமிக்கிறேன், தெரியுதுங்களா? பாருங்கள், பிதாவானவர் தேவனாக இருக்கிறார், குமாரனானவர் தேவனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். மூவருக்குமே தேவன்னு சொல்லும்போது அது மூவருக்குமே பொருந்தும். 3 பேரையும் தனித்தனியாக நீங்கள் தேவன்னு சொல்லலாம், சரிங்களா? காட் அப்படின்றத காட் த சன், காட் த ஃபாதர், காட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் காட் அப்படின்ற அந்த டிவினிட்டி, தெய்வீகத்தை நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போ சைடில் பாருங்கள், இஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இங்கே போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாவாகிய தேவன் தான் குமாரன்னு நீங்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. பிதாவாகிய தேவன் குமாரன் கிடையாது, குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியானவர் கிடையாது, பரிசுத்தாவியாகிய தேவன் பிதாவானவர் கிடையாது. புரியுதுங்களா? இந்த வெளியில் இருக்கிறதான இந்த கோடு, இந்த 3 கோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவரும் தனிப்பட்ட விதத்திலே தேவன் என்று சொல்லலாம். ஆனால் பிதாவாகிய தேவனை குமாரன்னு சொல்ல முடியாது. குமாரன் தாங்க பரிசுத்தாவி, பரிசுத்தாவி தாங்க பிதா தாங்க குமாரன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை இருக்கிறது. தனித்தன்மை உடையவர்கள், தனித்தன்மையாக இருக்கிறார்கள், தனித்து செயல்படக்கூடியவர்கள். ஒவ்வொருத்தரையும் தனித்துவமாக அவங்கள தேவன்னு, காடுன்னு நம்ம என்ன சொல்லலாம், அவங்கள சொல்லலாம் கடவுள், இறைவன் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லலாம். ஆனால் இவர் தான் அவர் இவராக மாறிட்டார். பிதாவானவர் தான் குமாரனாக மாறிட்டார், குமாரன் தான் பரிசுத்தாவியாக மாறிட்டார், பரிசுத்தாவியானவர் தான் திரும்ப பிதாவாக மாறுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தவறான ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வந்துடக்கூடாது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு இந்த பிக்சருடைய விளக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? எஸ், தேங்க்யூ. எஸ், ஓகே. ஸோ நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான். ஸோ இந்த ஒரு சிம்பிள் அவுட்லைன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்ததாக இப்போது நல்லா கவனிக்கணும். இப்போது இந்த திருத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள்னு சொன்னேன். ஒவ்வொருத்தரை பற்றியும் சுபாவங்கள் தனித்து இருக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. நீங்கள் இணைச்சு வச்சாலும் மூவருக்கும் அந்த தன்மைகள் இணைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு சர்வ வல்லவர் அப்படின்ற ஒரு தேவனுடைய ஒரு தன்மை. சர்வ வல்லவர்னு என்ன அர்த்தங்க? அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. இப்போ அப்படின்ற ஒரு சுபாவம் பிதாவாகிய தேவனுக்கும் பொருந்தும், குமாரனாகிய தேவனுக்கும் பொருந்தும், பரிசுத்தாவியாகிய தேவனுக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? ஆனால் அது மனுஷனுக்கு அந்த மாதிரி செட் ஆகுமா? இப்போ எனக்கு இருக்கிறதான சுபாவம், இவர் எப்பயுமே நல்ல ஒரு இலகின மனதுடையவருங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறோன்னு வச்சுப்போமே. இப்போ அதே மாதிரி அவருடைய மனைவியும் இலகின மனதுடையவங்க, அவங்க பிள்ளைங்களும் அதே மாதிரிங்க, அவங்க சந்ததியெல்லாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருத்தர் வேணால் அவரை பற்றி சொல்லலாம், ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும், ஏன் ஒருத்தர் அவர் பெற்ற பிள்ளைக்குமே, இல்லை ஒருத்தருக்கு அவர் சகோதரருக்குமே, இல்லை ஒருத்தருக்கும் அவருடைய பெற்ற தாய் தகப்பனுக்குமே சுபாவங்கள் என்ன ஆகுங்க?
மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா தேவனுக்கு அப்படி மாறுவது இல்லை. குமாரனாகிய தேவனுக்கு என்ன சுபாவம் பொருந்துமோ அது பரிசுத்த ஆவியானவருக்கும் பொருந்தும். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சுபாவம் பொருந்துமோ அது பிதாவாகிய தேவனுக்கும் பொருந்தும். சரிங்களா? இந்த அடிப்படையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப திருத்துவத்தினுடைய விளக்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதனுடைய விளக்கம் என்ன? கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அதாவது 3 விதமான தனித்தன்மை உடையவர்களாக இருந்தாலும் மூவரும் இணைந்து இருக்கிறார்கள். இதுதான் திருத்துவத்தினுடைய ஒரு எளிதான ஒரு விளக்கம். இதை காட்டிலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. தனித்தன்மை உள்ளவங்களா இருந்தாலும் இணைந்து இருக்கக்கூடிய சுபாவம் உடையவர்கள். ஏன்னா தனித்தும் அவங்க செயல்பட முடியும், அவர்கள் இணைந்தும் செயல்பட முடியும். ஏன்னா தனித்து செயல்பட்டாலும் ஒரே தன்மை தான், இணைந்து செயல்பட்டாலும் அவங்களுக்கு ஒரே தன்மை தான். அவங்களுடைய சுபாவத்தில் மாற மாட்டாங்க. பிதாவாகிய தேவன் மாறுவதில்லை, குமாரனாகிய தேவன் மாறுவதில்லை, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மாறுவது இல்லை. சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி சர்வ வல்லவர், அப்புறம் பரிசுத்தர், பரிசுத்தர்னு சொல்கிறோம். பிதாவாகிய தேவனும் பரிசுத்தர், குமாரனும் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியாகிய தேவனும் பரிசுத்தர். ஸோ அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிறோம். தனித்தன்மைகள் இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது. மூன்று பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். 3 கலரில் போட்டிருக்கேன். முதலாவது ரெட் கலரில் இருக்கிறது ஃபாதர், பிதாவாகிய தேவன். இவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவர் தான் தெய்வத்துவத்தினுடைய உறைவிடமாக இருக்கிறார். சரிங்களா? நான் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, டைப் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். நான் சொல்கிறது நீங்கள் தமிழில் எழுதிக்கோங்க. சரிங்களா? திருத்துவத்தை ஒருத்தங்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். முதலாவது, பிதாவாகிய தேவன் தெய்வத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, டிவினிட்டி, தெய்வத்துவத்தினுடைய உறைவிடமாக இருக்கிறார். அடுத்தது ரெண்டாவதா, குமாரனாகிய தேவன் தெய்வத்துவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறார், ரிவீலர் ஆஃப் த டெய்டி. முதலாவது, ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த டெய்டி, அதாவது தெய்வத்துவத்தினுடைய உறைவிடம். அடுத்தது ரெண்டாவதா, குமாரன் தெய்வத்துவத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்து மூன்றாவதா, பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்துவத்தினுடைய செயலை நிறைவேற்றுகிறவர். புரியுதுங்களா? நான் திரும்ப சொல்றேன். பிதாவாகிய தேவன் தெய்வத்துவத்தினுடைய உறைவிடம், குமாரனாகிய தேவன் தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தினவர், மூன்றாவதா பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்துவத்தை நிறைவேற்றுகிறவர். He carries out, தெய்வத்துவத்தினுடைய செயல்களை நிறைவேற்றுகிறவர். புரிஞ்சுதுங்களா அப்போ உங்களுக்கு? ஸோ அப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே வருது. நம்ம வாசனத்தில் வாசிக்கிறோம், அவரிடத்துல அவர் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஸோ பிதா, ஸோ அவர் தான் சோர்ஸ். அடுத்ததா ஜீசஸ் குமாரன், அவர் என்ன பண்ணுறாரு? ரிவீல் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அப்போது இந்த பூமிக்கு அவர் வரும்போது என்ன பண்ணுறாரு? பிதாவை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார், ரிவீல் பண்ணுறாரு, வெளிப்படுத்துதல், அதாவது ரிவீலர் ஆஃப் த டெய்டி. அடுத்து மூணாவதா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க? He carries the work of deity, தெய்வத்துவத்தினுடைய செயலை நிறைவேற்றுகிறவர். இப்போ இந்த பூமியில் ஒரு வல்லமையான தேவன் நினைக்கக்கூடிய அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவர் யாருங்க? எப்பொழுதுமே, அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும், நியூ டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா காலத்திலும் தேவன் நினைக்கிற அவருடைய திட்டத்தை பூமியில் நிறைவேற்றுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? ஸோ அவர் உறைவிடம், பிதாவானவர் உறைவிடம், குமாரன் அதனுடைய வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவர் அதை நிறைவேற்றுகிறவர். புரியுதுங்களா? இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு அவுட்லைன். சரி, அடுத்ததா அதான் போட்டிருக்கேன் பாருங்க. இதை மட்டும் தான் தமிழில் டைப் பண்ண, அதுக்கப்புறம் முதல்ல நான் டைப் பண்ணல. பிதா தெய்வீகத்தின் ஊற்றும் பிறப்புமாக இருக்கிறார், குமாரன் தெய்வீகத்தின் வெளிப்பாடாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தெய்வீகத்தின் செயலை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தயவு செஞ்சு எழுதிக்கோங்க இதை. சரிங்களா? நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு இதை எழுதுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தெளிவு. இந்த தெளிவு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட யாருமே நம்மளை யாரும் குழப்பவே மாட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. நான் ஒரு கோவிடுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், ஒரு 5-6 இயர்ஸ் பேக், சண்டேயில் ஈவினிங்கில் பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் ஹீப்ரூஸ், எபிரேயருடைய நிருபத்தை வாலிப பிள்ளைங்க மாத்திரம் தான் வந்திருந்தாங்க. ஸோ டீச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது அந்த டைமில் ஒரு சகோதரர் ஒருத்தர் வருவார் சபைக்கு, புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர். ஸோ அவருக்கு புதிதாக ரட்சிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் இல்லைங்களா? கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கும்.
ஆனால் அவருக்கு வந்து பொறுமை இல்லை. உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கணும்னு பொறுமையே கிடையாது அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, ஞாயிற்றுக்கிழமை டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. ஒழுங்கா கவனிக்க மாட்டாரு. ஆனா, ஆண்டவர பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா, கவனிக்கிறதுக்கு பொறுமை இல்ல. ஸோ, பைபிள் ஸ்டடி டைம்ல என்ன பண்ணுவாருன்னா வந்துருவாரு. வந்துட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, பைபிள் ஸ்டடி நடத்தவே விட மாட்டாரு. ஏன்னா, அது ஒரு சின்ன குரூப். ஒரு 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 ஃபியூ மெம்பர்ஸ் தான். ஒரு 7, 8 பேர் தான் உட்காந்து நாங்க படிச்சுட்டு இருப்போம். உட்காந்து பேசவே விட மாட்டாரு. என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதாவது நான் ஒண்ணு சொல்லுவேன். அத வந்து அவரு அது எப்படி, இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வர்ற விஷயத்தையே திசை திருப்பி விட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. யோசிச்சு பாருங்க எப்படி நம்ம டீச் பண்ண முடியும்னு. இப்படி கேட்டுட்டே இருப்பார். சரி நான் அவர் ரொம்ப பொறுமையா, சரி அவர் மனுஷன் அப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா நானு ஆ பிரதர் அப்படி கிடையாது, இப்படி கிடையாது எல்லாம் சொல்லி அவருக்கு எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆளையே காணோம். அப்புறம் ஒரு நாள் வழியில அவர மீட் பண்ணும்போது கேட்டேன். "என்னங்க பிரதர் ஏன் வரவே இல்ல நீங்க? பைபிள் ஸ்டடிக்கு வருவீங்க, சர்ச்சுக்கும் வரல, பைபிள் ஸ்டடிக்கும் வரல." "இல்ல நான் வேற ஒரு இடத்துக்கு சர்ச்சுக்கு போறேன்" அப்படின்னாரு. எனக்கு சரி எனக்கு வருத்தம்லாம் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் தான். "எங்க போறீங்க?" அப்படின்னேன். இங்க சேலத்தில ஒரு இடம். அந்த இடத்துல கிங்டம் ஹால்ன்னு சொல்லுவாங்க. கிங்டம் ஹால்னா அது யெகோவா சாட்சிகள் கூடுகிற இடம். அவங்க சர்ச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்மளது வந்து சர்ச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அவங்க கிங்டம் ஹால்ன்னு சொல்லுவாங்க. கிங்டம் ஹால்ன்னு சொல்லிட்டு எங்க சர்ச்சுங்க. அங்க தான் நாங்க போறோம். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரு. இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க முழுமையான அந்த சத்தியத்திற்குள்ள வந்து கேட்கக்கூடிய பொறுமை இல்லாததுனால, அப்படிப்பட்ட மனிதர்கள இந்த யெகோவா சாட்சிகள் நான் சொன்னேன் இல்லைங்களா? உபதேசத்தில தாறுமாறா இருக்கிறவங்க கல்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்கலாம். அதாவது தேவனுடைய சத்தியத்தை விட்டு வழிவிலகச் செய்கிற கூட்டம் இவங்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி கூட்டத்தார ஃபோக்கஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்க பக்கமா இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்ட்ட போய் ஏங்க அது தப்புங்க அப்டின்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏதோ பொறாமையில அப்புறம் பேசுற மாரி ஆயிடும். ஸோ அதனால நான் அதுக்கப்புறம் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு நான் விட்டேன். அப்புறம் என்ன ஆனாருன்னு தெரியல. ரொம்ப நாளா அவர நான் பார்க்கவே இல்ல. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த மாரி தெளிவில்லாதவர்கள் ஏன்னா, அதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா தெரிந்து கொள் அத பொறுமையா கத்துக்கிறதுக்கான பொறுமை இல்ல. அடுத்ததா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்ல. கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்குது. டவுட்ஸ் நெறையா வருது. சரி டவுட்டுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்குறேங்க அப்டின்னா, அடுத்து இன்னொரு டவுட். ஒரு டவுட்ட கிளாரிஃபை பண்றதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு டவுட். அப்போ அந்த மனிதன் முழுசுமா குழம்பி போயிருக்கிற ஒரு மனுஷன, ஈஸியா இப்படிப்பட்ட கூட்டத்தார் என்ன பண்ணிடுறாங்கன்னா, திருடி அவங்களுடைய ஆத்துமா திருடப்படுறதுன்னே தெரியாம, அவங்க பிசாசுனுடைய பிடியில போய் மாட்டிக்கிறத நம்ப கண்கூடாகவே பார்க்கிறோம். ஸோ, அப்போ இந்த மாரி கூட்டத்தார், அதாவது ஒழுங்கா சத்தியத்த அறியாதவங்க, சத்தியத்த பற்றி தெளிவில்லாதவங்க, இந்த மாரி யெகோவா சாட்சிகள் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒன்லி ஜீசஸ் இந்த மாரி கூட்டம். பரிசுத்த ஆவியானவர அவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ, அதனால அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் ரொம்ப தாறுமாறாகவும், கர்த்தரை விட்டு, சத்தியத்தை விட்டு விலகச் செய்கிற கோட்பாடுகளாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ, அதனால நம்ப இந்த இந்த ட்ரினிட்டில நம்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. ஸோ, அதனால தான் இந்த டாபிக்க நான் வச்சிருக்கேன். இப்ப அடுத்தடுத்த செஷன்ல அடுத்து நம்ம பிதாவ பத்தி நம்ம பார்க்க போறோம். குமாரன பத்தி. எல்லாமே ஒவ்வொரு எபிசோடா தான் நம்ம சும்மா சின்ன சின்ன ஒரு டிஸ்கஷன்ஸ் மாரி. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தர பத்தியும் நம்ப ஒரு சில தெளிவு நமக்கு எல்லாமே தெரியும் தான். ஆனா நம்ம கோர்வையா படிக்கும்போது நமக்கு வில் கெட் அ பிக்கர் பிக்சர்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஓ ஒரு குட்டி குட்டியா ஒவ்வொன்னையும் தனித்தனியா பார்க்கறதுக்கு பதிலா, எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தா ஒரு பெரிய ஒரு 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 புரிதல் வரும் இல்லைங்களா? அந்த மாரி தான். ஸோ, இப்ப ட்ரினிட்டி பத்தி நான் சொல்றேன். அடுத்து காரியங்கள்ல நான் பிதாவ பற்றி, குமாரன பற்றி, பரிசுத்த ஆவியானவர பற்றி, அப்புறம் அவங்களுடைய கிரியைகள் நமக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்றத பத்திலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். இது எல்லாமே கோட்பாடுகள், பேசிக் டாக்ட்ரின்ஸ். இந்த டாக்ட்ரின்ஸ்ல நம்ம தெளிவாயிட்டோம்னா, நம்மள நம்மள சத்தியத்த விட்டு யாருமே விலகச் செய்யவே முடியாது. நம்ம இந்த சத்தியத்தின் இந்த கோட்பாடுகளின்படி நம்மள காத்துக்கொண்டோம்னா, இந்த கோட்பாடுகளின்படி நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சோம்னா, நிச்சயமா கர்த்தருடைய சத்தியத்த புரிந்து கொள்ளவும் முடியும். சத்தியத்தின் பாதையில நம்மளால நடக்கவும் முடியும். சரிங்களா? சரி. இப்போ இந்த 3 காரியங்கள நீங்க புரிந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிதா தெய்வீகத்தின் ஊற்றும் பிறப்புமா இருக்கிறார். குமாரன் தெய்வீகத்தின் வெளிப்பாடாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தெய்வீகத்தின் செயலை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சரி. அடுத்ததா, திருத்துவம்ன்றது எப்படிப்பட்டது அல்ல. ஸோ, இப்ப திருத்துவம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ட்டேன். ஏன்னா இப்போ நெறைய உபதேசக்காரர்கள் இப்படிலாம் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? யெகோவா மாத்திரம் தான். இயேசு வந்து தெய்வமே கிடையாதுங்க அவரு.
அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசிங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த யெகோவா சாட்சிகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இயேசு ஒருத்தர் தாங்க தெய்வம். மற்றபடி பிதாவாகிய தேவனும் கிடையாது, பரிசுத்தாவிய தேவனும் கிடையாதுன்னு சொல்கிற ஒரு கூட்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய கூட்டத்தார் இருக்கும்போது எது திருத்துவம் அல்ல, எப்படிப்பட்ட போதனை திருத்துவம் அல்லன்ற ஒரு தெளிவும் நமக்கு இருக்கணும். அதை பற்றி தான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நான் உங்களோட பேச நான் ஆசைப்படுகிறேன். இப்போ பாருங்க, இப்போ திருத்துவம்ன்றது 3 விதமான கடவுள்களா அப்படின்ற கேள்விக்கு இல்லை தான் பதில். 3 விதமான கடவுள்கள் கிடையாது, ஒரே கடவுள் தான். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது. உபாகமம் 6:4 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேலே கேள் நம்முடைய, கொஞ்சம் எல்லாரும் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்களும் இணைஞ்சு வாசிங்களேன். உபாகமம் 6:7, இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், மூவர் கிடையாது, ஒருவரே கர்த்தர். அப்போ இந்த ஒருவரே கர்த்தர்ன்றது என்னது? அப்போ இவர் ஒருத்தர் தான். அந்த காட்ன்ற அந்த டிவினிட்டி, தெய்வீகம் அப்படின்றது தேவனுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். இப்போ இந்த மூவரும் தனித்தனி தெய்வங்கள் கிடையாது, தேவன் ஒருத்தர் தான். ஆனால் தேவத்தின் தன்மை, சுபாவம் 3 பேருக்கும் பொருந்தும். புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒருவர், ஆனால் தெய்வீகத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறவர்கள் மூவர். அப்போ தேவன் ஒருத்தர் தான். ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் தேவன்னு நம்ம சொன்னாலும், ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தேவனாக என்ன பண்ண முடியாதுன்னா, அதாவது அவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஜீசஸ் வந்து நான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு பிதா பரிசுத்தாவியானவர்லாம் டம்மி ஆக்கிட்டு நான் மட்டும்தான் கண்ட்ரோலில் இருப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டார், சொல்ல முடியாது. அது அவங்களுடைய சுபாவம் அல்ல. பரிசுத்தாவியானவரும் நான் தான் இந்த பூமியில் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களாம் கொஞ்சம் அமைதலாக இருங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவருடைய சுபாவம் அல்ல. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க தனித்து செயல்படக்கூடிய திறன் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுற அப்படின்னா, 3 விதமான கடவுள்கள் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்ல முடியாது. ஒரே தேவன் தான், ஆனால் ஒரே தெய்வத்தினுடைய தன்மைகளை 3 நபர்களிலே நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ட்ரைதீயிசம்னு சொல்லுவோம். கீழே பாருங்கள், இந்த வார்த்தை நான் போட்டிருக்கேன். ட்ரைதீயிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 கடவுள்கள் அப்படின்றதான ஒரு நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை 3 கடவுள்கள் கிடையாது, ஒரே கடவுள் தான், ஒரே தேவன் தான். ஒரே தேவன் 3 விதமான தன்மைகளில், 3 விதமான விதங்களில், 3 விதமான என்ன சொல்கிறது, பர்சனாலிட்டியில் அவங்க செயல்படுறவங்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், அது நான் அந்த ஏற்கனவே போட்டிருந்த அந்த பிக்சரை தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ 1 God 3 persons, ஒரே தேவன் 3 விதமான நபர்கள். ஸோ அப்போ 3 விதமான கடவுள்கள் கிடையாது. அவங்கள தேவனுக்குரிய தன்மையை நம்ம அந்த சுபாவம் அவங்களுக்கு உரியதாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தனித்து ஃபுல்லாக மற்றவங்க 2 பேரையும் என்ன சொல்கிறது, 0 பண்ணிவிட்டு அவங்க மாத்திரம் ரூலிங்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் நம்ம சொல்கிறது நியாயம், அதாவது அவங்க தனி கடவுளுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே தேவன், ஆனால் 3 தன்மைகளிலே அவங்க செயல்படுறாங்க. புரியுதுங்களா? ஒரு ஹேண்ட்ஸ் அப். எஸ், தேங்க்யூ. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்மளுடைய நம்பிக்கை இதுதான். நம்மளுடைய நம்பிக்கை என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், போன ஸ்லைடில் பாருங்கள், அவங்க இந்த மாதிரி 3 விதமான கடவுள்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள என்ன சொல்கிறோம்னா, ட்ரைதீயிசம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரைதீயிசம் அப்படின்னா 3 கடவுள்னு சொல்கிறவங்க. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை 3 கடவுள் கிடையாது. நம்மளுடைய நம்பிக்கை என்னென்னா, 3 விதமான தன்மைகளை உடையவர்கள், அதாவது 3 தெய்வத்தன்மைகளை உடையவர்கள் ஒன்றாக இணைந்து இருப்பவர்கள். அதாவது நம்ம ட்ரையூன் தீசம்னு சொல்கிறோம். ட்ரைனா 3ன்னு சொன்னோம் இல்லைங்களா? யூன்னா யூனிட்டி, ஒன்றாய் இணைதல் என்று சொல்லி அர்த்தம். தீசம்னா தேவனை பற்றி தெரிந்து கொள்ளுதல். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், 3 விதமான தனித்தன்மைகளில் இருக்கிறவர்கள் இணைந்து ஒரே சுபாவம் உள்ளவர்களாக இருப்பது, இதுதான் திருத்துவம். புரிஞ்சுதுங்களா? ஸோ யார் உங்ககிட்ட கேட்டாலும் தைரியமாக நம்ம சொல்ல தெரியணும். என்னங்க ஜீசஸ்ன்றீங்க, ஃபாதர்ன்றீங்க, பிதான்றீங்க, பரிசுத்தாவியான்றீங்க, யார் இவங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அவங்க அதை தப்பாக பேசுகிறாங்களோ, அவங்க கிண்டல் அடிக்கிறாங்களோ, அது வேறு. ஆனால் நம்மளுடைய வேலை என்ன? தெளிவில்லாத மக்களுக்கு தெளிவை கொடுத்து சத்தியத்தை போதிக்கிறது. சரிங்களா? ஸோ உங்ககிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவோம். உங்களிடத்தில் உங்களுடைய விசுவாசத்தை பற்றி கேட்கும்போது வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவப்பட்டு டேய் நம்பாட்டி போடா அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. சரி, அதுதான் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். இப்போது இந்த
இந்த திருத்துவத்தில் மூவருமே தனித்தன்மை உள்ளவங்களாக இருந்தாலும் மூவருமே இணைந்து இருக்கிறார்கள். அவங்கள தான் நம்ம கடவுளுக்குரிய தன்மையாக நம்ம பார்க்கிறோம். இணைந்து செயல்படுகிறவர்கள். சரிங்களா? இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக. இப்போ 2 பேர் இருந்தாலே நமக்குள்ள என்ன வருதுங்க? கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் இவங்க மூவர் இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடு வராது. ஏன்னா இவங்களுடைய சுபாவம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்ததா முதலாவது சொன்னேன், திருத்துவம்ன்றது 3 விதமான கடவுள்கள் அல்ல. அடுத்ததா திருத்துவம்ன்றது 3 விதமான வெளிப்பாடுகள் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் தாங்க, ஒரே கடவுள் தான், ஆனால் அவர் 3 விதத்தில் வெளிப்பட்டாருங்கன்னுவாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனாக இருந்தவர், அதே பிதா இறங்கி குமாரனாக மாறிட்டாராம். ஏன்னா கடவுள் ஒருத்தர்னு சொல்லிட்டோம். அடுத்து அவரே குமாரனாக மாறிட்டார். அடுத்து குமாரனே பரலோகத்துக்கு போய் என்னவா மாறிட்டாராம்? ஆவியானவராக மாறிட்டாராம். இப்படி நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி. நான் பாருங்கள், ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த டீச்சிங்கில் நிறைய பிக்சர்லாம் வராது. இதில் ஒரு சில பிக்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது தண்ணியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 ஸ்டேட், நம்ம ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தோன்னா நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சயின்ஸில், அறிவியலில் 3 விதமான ஸ்டேட்டில் நம்ம தண்ணியை ஒன்று லிக்விட் ஃபார்ம்னு சொல்லுவோம், தண்ணி. அடுத்ததாக சாலிட் ஃபார்ம்னா என்னது? ஐஸ் கட்டியாக மாறிடும். இப்போ அதை நம்ம சுட வச்சோம், தண்ணியை சுட வச்சோன்னா அது என்ன ஆகும்? ஆவியாக போயிடும். ஸோ தண்ணி ஒன்று தான், ஆனால் அதுக்கு 3 விதமான தன்மைகள், அதாவது 3 விதமான ஃபார்மில் அது மாறிடுச்சு. இப்போ அந்த ஆவியை திரும்ப நீங்கள் ஒரு பாத்திரம் மூடி வச்சா அந்த ஆவியெலாம் திரும்ப என்ன ஆகிடும்? தண்ணியாக மாறிடும். அது திரும்ப நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணின்ற ஒன்று லிக்விட் ஃபார்ம், சாலிட் ஃபார்ம், அதுக்கப்புறம் வேப்பர் ஃபார்ம் அப்படின்னு 3 ஒரு இது ஃபிசிக்ஸில் வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது. பிதாவாகிய தேவனே குமாரன் ஆகிட்டார், குமாரனே பரிசுத்த ஆவியாயிட்டார், பரிசுத்த ஆவியானவரே பிதாவாயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இல்லை. தனித்தனி ஆட்களாக இருந்தாலும் தெய்வீகத்தினுடைய ஒற்றுமை அவர்களுக்குள்ளாக இருந்தது. சரிங்களா? இந்த உபதேசமும் தவறானது. முதல்ல சொன்னேன், மூவரும் தனித்தனி கடவுள்கள்ன்றதும் தவறு. அடுத்ததா ஒருத்தரே ஒருத்தரே எல்லாமுமாய் மாறினது அப்படின்ற உபதேசமும் தவறானது. சரிங்களா? இவங்க மூவருமே முதல்ல இருந்தே இருக்கிறாங்க. இப்போ ஆதியும் அந்தமுமானவர் அப்படின்னு வச்சுப்போமே, தொடக்கமும் முடிவும் இல்லாதவர்னு சொல்கிறோமா? யாரை? ஜீசஸ் சொல்கிறோம். அல்ஃபாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், நான் திருவலம் பற்றுகிறது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். இப்போ அந்த ஆல்ஃபா ஒமேகா அப்படின்னா தொடக்கத்திலிருந்து முடிவுன்னு அர்த்தம். இப்போ இது ஜீசஸுக்கு மாத்திரம் பொருந்துகிற ஒரு தன்மை கிடையாது. அது பரிசுத்தாவியானவருக்கும் பொருந்தும், அது பிதாவுக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்களுடைய நேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேற வேற பர்சனாலிட்டி, ஆனால் ஒரே மாதிரி சுபாவம் உள்ளவர்கள். வேற வேற தனித்தன்மை உள்ளவர்கள், ஆனால் ஒரே சுபாவம் உள்ளவர்கள். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த திருத்துவத்தில் இருக்கக்கூடியதான பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் இவங்க ஆதி காலம் முதலே இருந்து வருகிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், இருக்க போகிறார்கள். ஸோ இந்த இட்டர்னிட்டி ஃபேக்டரை புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய ஹியூமன் மைண்டுக்கு இம்பாசிபிளான ஒரு விஷயம். நம்ம பரலோகத்துக்கு போனால் தான் நமக்கு அது தெளிவடையும். மேபி பரலோகத்துலேயும் நம்ம அதை அனுபவிக்க தான் முடியும் இல்லையா? ஏன்னா பரலோகத்தில் போகும்போது நமக்கு அது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் இந்த இட்டர்னல், அதாவது தேவன் நித்திய காலமாக இருக்கிறவர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கான்செப்டை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 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 லிமிட்டட் டைமை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மில்லியன் இயர்ஸ் இல்லை ஒரு 400, ஒரு 1000 மில்லியன், நீங்கள் எவ்வளோ காலங்களை கொண்டு வச்சாலும் அதை தாண்டி இருக்கிறவர் தான் தேவன். ஸோ அதனால தான் அவர் தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ திருத்துவத்தில் இது முக்கியமான ஒரு தன்மை. அடுத்ததா இன்னொரு ஒரு தவறான உபதேசம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஒருத்தருங்க, அவர் தான் என்ன பண்ணாருன்னா குமாரனை உருவாக்குனாரு, பரிசுத்தாவியானவர் அவர் தான் உருவாக்குனார். அதாவது பிதாவாகிய தேவன் அப்பா, அதாவது பிதாவை அப்பான்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் அப்பாவாக இருக்கிறனால அவர் இவங்க 2 பேருக்கும் உருவம் கொடுத்தவர். இவங்க 2 பேரும் அவர்கிட்ட இருந்து வந்த பிள்ளைகள். குமாரன்றனால நிறைய பேர் அந்த புரிதலை வச்சுப்பாங்க. நிறைய முஸ்லீம்ஸ்லாம், நிறைய பேர் என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில், ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்டலாம் பேசுவாங்க. ஏன்னா நான் ஒரு யங் ஏஜ்லேயே இந்த அப்பாலஜெட்டிக்ஸ்ன்ற ஒரு 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 ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, அதாவது பார்த்திங்கன்னா
தற்காப்பு போதனை அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய கிறிஸ்துவ நம்பிக்கையில் தற்காப்பு போதனைன்னு ஒன்று இருக்குது. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர், என்னுடைய அண்ணன், எங்கள் பெரியம்மா பையன், அவர் மிஷினரியாக இருக்கார். அவர் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே நான் சின்ன வயசுலேயே அவர் கூட போகும்போது இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் தற்காப்பு போதனைன்னா நம்ம நம்புறதான விசுவாசத்தை பற்றி மற்றவர்களுக்கிட்ட தைரியமாக பேசுறது, சரிங்களா? அதுதான் தற்காப்பு போதனை. அது ஒரு தனி ஸ்டடி. அதை பற்றி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து அது படிக்கிறதுக்கே நமக்கு பல வருஷங்கள் ஆகும். மற்ற நம்பிக்கை உடையவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள், இஸ்லாமியர்கள், இந்து மதத்தினர்கள், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் நம்பிக்கை உடையவர்கள், இவர்கள்கிட்டலாம் போய் ஏசப்பாவை பற்றி எப்படி சொல்கிறது, தேவனை பற்றி எப்படி சத்தியத்தை எப்படி போதிக்கிறதுன்றதுக்கான ஒரு விசேஷத்தை ஒரு 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 ட்ரைனிங் தான் அது, சரிங்களா? அது எல்லாருக்கும் அது பிடித்த ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பொறுமை இருக்காது. அப்போலஜெட்டிக்ஸ்ன்றது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட். அதை நம்ம படிக்கிறதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், வாழ்நாள் ஃபுல்லும் படிக்கணும் அதை, சரிங்களா? சரி, அப்போது நான் அந்த மாதிரி நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் பேசுவேன். எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அண்ணன் இதை பற்றிலாம் ஒரு சின்ன சின்ன அவுட்லைன்லாம் நிறையா சொல்லுவார். அப்போ சொல்லும்போது நிறையா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி அதுதான். இப்போ அவர் குமாரன் சன்னுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஃபாதர்னு ஒருத்தர் இருக்கணும், கரெக்டாக? அப்போ ஃபாதர் தான் சன்னை என்ன பண்ணியிருக்கணும்? ஃபாதர் இல்லாமல் சன் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதனால் ஃபாதர் தான் சன்னை உருவாக்கியிருப்பார் அப்படின்ற ஒரு போதனையை இஸ்லாமியர்கள் இன்னும் நம்புகிறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம போய் ட்ரினிட்டி பற்றி பேசணுன்னா, ஜீசஸை பற்றி சொன்னோன்னா, ஃபாதர் தாங்க. நீங்கள் ஃபாதர்னு சொல்கிறவங்கள தான் நாங்கள் அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் உருவாக்குனவரை தான் நீங்கள் வணங்குறீங்க, நாங்கள் அல்லாவே வணங்குறோம் அப்படின்ற மாதிரி நம்மளையே வந்து குழப்புவாங்க. ஆக்சுவலி அது ஒரு தனி டாபிக், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அது பேசினா நம்ம டாபிக் விட்டு நம்ம திசை மாதிரி போயிடுவோம். சரி, இப்போ கவனிப்போம். இப்போது இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். அதாவது இவங்க மூவரையுமே யாருமே உருவாக்கப்பட்டவர்களும் அவர்கள் அல்ல. இன்ஃபேக்ட் அவங்க உருவாக்கப்பட்டவர்களாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க தெய்வீக தன்மை உடையவங்களாக இருந்திருக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இதில் நீங்கள் தெளிவில்லைன்னா, என்னடா பில்லி நீ எல்லா வாரமும் புரிஞ்சது, இந்த வாரம் பில்லி பேசுகிறது ஒன்றுமே புரியலையேன்னு நீங்கள் தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இதை நான் நல்லா தெளிவாக கவனிக்கணும், சரிங்களா? நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவனும் சரி, குமாரனாகிய தேவனும் சரி, பரிசுத்த ஆவியாகிய தேவனும் சரி, யாருமே உருவாக்கப்படாதவர்கள். தே வர் அன்கிரியேட்டட் பீயிங்ஸ். ஒருவேளை அவங்க உருவாக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க தெய்வீக தன்மையுடையவங்களாக இருக்க முடியாது. இப்போ நம்மளாம் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உருவாக்கப்பட்டது. இதில் தெய்வீக சுபாவம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம தெய்வீக சுபாவத்தை சாயலுக்கு அந்த ஒரு ஃபோர் ஷேடோ, அந்த ஒரு முன்னோட்டத்தையும் ஒரு சாயலையும் தான் நம்ம காப்பி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏசப்பா போல மாறணும். நம்ம ஏசப்பாவாக மாறிட முடியாது, ஏசப்பா போல மாறலாம், இயேசுவை போல மாறணும். இந்த வருஷத்தில் துவக்கத்தில் கூட சபையில் நாங்கள் அதை தான் சொல்லி சர்ச்சில் அதுக்காக தான் நாங்கள் ஜாப் பண்ணோம். ஏசப்பா போல மாறணும். ஸோ இயேசுவாவை நம்ம மாற முடியாது. ஏன்னா இயேசுவும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி, பிதாவும் சரி உருவாக்கப்படாதவர்கள். ஒருவேளை அவங்க உருவாக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம தெய்வீக தன்மைக்குள்ளே கொண்டு வர முடியாது, சரியா? ஸோ குமாரன் அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் அவர் தன்னுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தையாக அவர் இருந்ததுனால அவர் குமாரன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு யாருக்கா காரணம் சொல்லுங்கள்? யார் காரணம்? நான் தான் காரணம். ஏன்னா அந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? என் வாயிலிருந்து வந்துச்சு. இப்போ இந்த வார்த்தை என் வாயிலிருந்து வந்தது, அது 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 வெளியே போய் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அது வார்த்தையாக வந்து உங்கள் காதில் வந்து கேட்குது. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக, ஒரு தகவலாக மாறுது, சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயம் தவறாக இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, கரெக்டாக? நீங்கள் என்கிட்ட என்ன கேட்பீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? இல்லைங்க, நான்லாம் சொல்லலைங்க, வார்த்தை வந்துருச்சுங்க தானா அப்படின்னா சொல்லுவோம்? இல்லை, என்னிடத்துல வந்து அந்த வார்த்தை வந்துச்சு. ஸோ அப்போது பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையாக அவர் இருந்தாலும் அவர் ஏற்கனவே வார்த்தையாக தான் இருந்தார். பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையாக இருந்தாலும் அவர் உருவாக்கப்படாதவர். அவருக்கு பிகினிங்கே கிடையாது. ஒருவேளை அவர் வாயிலிருந்து வந்தாதான் அப்படின்னு இருந்திருந்தா அவர் உருவாக்கப்பட்டவராக மாறி இருக்கணும், இல்லையா? இப்போ அவருக்கு ஆதியும் அந்தமுமானவர், ஆல்ஃபாவும் ஒமேகாவுமானவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை கிரியேட் பண்ண டைம், அவரை சிருஷ்டித்த டைம் அப்படின்லாம் எந்த டைமும் கிடையாது.
மூவருமே, பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவருமே சிருஷ்டிக்கப்படாதவர்கள், அழிவு இல்லாதவர்கள். அவங்களுக்கு துவக்கமும் கிடையாது, மூவருக்குமே முடிவும் கிடையாது. ஸோ அதனால பிதாவாகிய தேவன் தான் இவங்க 2 பேரையும் மிச்ச 2 பேரையும் உருவாக்குனாங்க. ஏன்னா அவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறாரு. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுப்பாங்க. பிதாவாகிய தேவன்னா ஒரு பெரிய ஒரு சிங்காசனத்தில் பெரிய தாடி கிடிலாம் வச்சுக்கிட்டு, வயசான ஒரு தாத்தா மாதிரி ஒரு செங்கோலை பிடிச்சிக்கிட்டு, நிறைய நேரங்களில் பிதாவாகிய தேவனை வந்து பிக்சரைஸ் பண்ண சொன்னால் அப்படி தான் நம்ம பிக்சரைஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய சிங்காசனங்க, வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும், லைட்டு பெரிய ஒளியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார் பிதாவாகிய தேவன். அப்படிலாம் கிடையாது. பிதாவாகிய தேவன்லாம் இதில் நம்ம புரிதலுக்கு நம்ம யோசிச்சுக்கிற காரியங்கள் தான். ஸோ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் மூவருமே உருவாக்கப்படாதவர்கள். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பிதாவாகிய தேவன் தான் இவங்க 2 பேரையும் உருவாக்கினாருன்ற அந்த புரிதல் முற்றிலும் தவறானது. அவர்கள் உருவாக்கப்படாதவர்கள், அவர்களுக்கு முடிவும் கிடையாது. சரிங்களா? இங்கே நம்ம அவங்கள பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், யோவான் 1:3 நம்ம வாசிக்கலாம். யோவான் 1:3 நான் உங்களுக்கு பைபிளையும் காமிச்சிடுறேன். பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த அவர்ன்றவர் எவரு? குமாரனை பற்றி சொல்லுது, வார்த்தையாகிய தேவனை பற்றி சொல்லுது. அப்போனா எல்லாமே உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் இருந்திருக்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. இப்போ இதில் உங்களுக்கு புரியுதுங்களா? வார்த்தையாகியே இருந்தார். ஸோ அவர் பிதாவினுடைய வாயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உருவமே வந்துச்சுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே அவர் தேவனாகவும் தான் இருந்தார். தெய்வீக தன்மை அவரிடத்துல இருந்தது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, ஆதியாகமம் 1:2 இங்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:2 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஆதி காலத்திலிருந்தே உலகமெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, அதாவது துவக்கமே இல்லாமல் மூவருமே இருந்தாங்கன்றதுக்கான இது ரொம்ப அடிப்படையான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஸோ இதை தான் வந்து இந்த யெகோவா சாட்சிகள் திரித்து விட்டுருவாங்க. அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஜெகோவா விட்னஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் குமாரனை உருவாக்குனாரு. இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜான் 1:1 இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. அவர் வாயிலிருந்து வந்ததுங்க. அவர் வார்த்தைன்னு சொல்கிறீங்க, அவர் வாயிலேருந்து வந்ததா, அதனால் அவர் தான் உருவாக்குனாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உருவாக்குனவரை கும்பிடுறீங்க, நாங்கள் வந்து உருவாக்கினவரை கும்பிடுறோம் அப்படின்ற மாதிரி நம்மளே குழப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட குழப்பத்தில் தான் நான் சொன்ன அந்த பிரதர் போய் மாட்டிக்கிட்டாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த எக்ஸாம்பிள். அதாவது ஒழுங்காக நம்ம கோட்பாடுகளை நம்ம புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு அதை கேளுங்க. சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, எங்க இப்போது இந்த ப்ரேயரை நான் ஜீசஸ் கிட்ட பண்ணட்டுமா? ரட்சிக்கப்பட்ட புதுசு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ப்ரேயரை ஜீசஸ் கிட்ட பண்ணட்டுமா, ஆவியானவர்கிட்ட பண்ணட்டுமா, பிதாவுக்கிட்ட பண்ணட்டுமா, இவர்கிட்ட பண்ணால் அவர் கோச்சிக்குவாரா? ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நீ என்கிட்ட ஜோம் பண்ணல, நான் உனக்கு பதில் தர மாட்டேன் அப்படின்னு கோச்சிக்குவாரா? இப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டவர்கள் உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் நமக்கு இருந்திருக்கலாம். புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கு அந்த கேள்விகள் வரும். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம தெளிவாக பதில் சொல்ல தெரியணும். அதுக்காக தான் இந்த உபதேசம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் நடத்தினது புரிஞ்சுதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? ஹலோ, எஸ், தேங்க்யூ, சூப்பர். சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் தனியாக நீங்கள் டவுட் என்கிட்ட கேட்கலாம். சரி, அடுத்ததா இப்போ இந்த திருத்துவத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனோ பரிசுத்த ஆவியானவரோ பிதாவினுடைய ஒரு பவர், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஆற்றல் அப்படின்ற ஒரு உபதேசம் தவறான உபதேசம். நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி திரும்ப புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க? இன்னும் ஒரு காற்று, ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக இறங்கினார், அதனால ஒரு நெருப்பு. அவர் ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறாவை போல இறங்கினார், அதனால ஒரு புறா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸுங்க. அதாவது
கண்களால் பார்க்கக்கூடியதான ஒரு சில வடிவங்கள், நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு சில இமேஜஸ், அவ்வளோதான். ஆனால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. இப்போ பரிசுத்த ஆவியானவர்னா நீங்கள் புறான்னு சொல்ல முடியுமா? இல்லை பரிசுத்த ஆவியானவர்னா அக்கினின்னு சொல்ல முடியுமா? இல்லை பரிசுத்த ஆவியானவர்னா ஒரு காற்று, திடீர்னு அப்படியே காற்று அடிச்சுதுங்க, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டாருங்க. ஏன்னா நிறைய நேரம் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் 120 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அக்கினிமயமான நாவுகள் வந்ததுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொர்நேலியு வீட்டில் போய் பேதுரு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பலத்த காற்று வந்தது, வந்த உடனே ஆவியானவர் வந்து அந்த புறஜாதிகளையும் நிரப்பினாருன்னு இருக்கும். அப்போ காற்றுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ காற்று அடித்தாலே அது பரிசுத்த ஆவியானவரா? அப்போ நெருப்பு எரியிற இடம்லாம் அது பரிசுத்த ஆவியானவரா? அப்போ பூராவை பார்த்தா அது பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லுவீங்களா? கிடையாது. இது சுத்த முட்டாள்தனம். அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. புறாவை பார்த்தோன்னா பரிசுத்த ஆவியானவர்ன்றது, நெருப்பை பார்த்தா பரிசுத்த ஆவியானவர், அதே மாதிரி பாம்பை பார்த்தா பிசாசுன்றது. அஃப்கோர்ஸ் பிசாசு வந்து பாம்பினுடைய உருவத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான், சரிங்களா? பிரதானமானவன் உருவம். அதுக்காக பாம்பை பார்த்த உடனே அது பிசாசுன்னு நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம வந்துடக்கூடாது. ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து சபிக்கப்பட்ட மிருகம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் வச்சுக்கலாம். ஆனால் புறாவை வந்து நீங்கள் இப்போ பைபிளில் வந்து வேற எந்த மிருகத்தையுமே கர்த்தர் சபிக்கலை, கரெக்டாக? எதை மட்டும் தான் சபிச்சார்? சர்ப்பத்தை மட்டும் தான் சபிச்சார். இனி நீ கால்களால் இல்லாமல் நீ வயிற்றுனாலே நகர்ந்து செல்வாய். ஸோ அஃப்கோர்ஸ் அதனால நம்ம அது வந்து ஒரு சபிக்கப்பட்டதுனால அதை நம்ம டைரெக்டாக பிசாசோடய நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம். பட் அதுக்காக அதை பார்த்த உடனே நம்ம பிசாசுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அப்சர்டிட்டின்னு சொல்லுவோம். அது தெளிவில்லாமல் பேசுறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான், சரிங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் சர்ப்பத்தின் மூலமாக பிசாசு கிரியை செய்கிறான். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளைப் போல ஒரு சில இடத்துல வந்தார், ஒரு சில இடத்துல புறாவை போல குமாரன் மேலே வந்து தங்கினார். ஸோ அதனால் அதுதான் அவருடைய ஃபைனல் வெளிப்படையான ஒரு தோற்றம் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இப்போது பாம்பு தான் சர்ப்பம், பாம்பு தான் பிசாசு அப்படின்னு சொன்னோம்னா, அப்போது பாம்பு பார்த்தா பிசாசுன்னு சொன்னால் அப்போ பாம்பு மட்டும்தான் பிசாசா? இல்லை, பிசாசு எப்படி வேணால் வருவான். ஒரு 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 அழகான ஒரு தோற்றத்தில் கூட பிசாசு வருவான். ரொம்ப கவர்ந்திழுக்கக்கூடிய கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்துலையும் ஒரு நபருடைய தோற்றத்துலையும் அவன் வருவான். ஸோ பாம்பை பார்த்தோன்னே நம்ம பிசாசுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் புறாவை பார்த்தோன்னே ஆவியானு சொல்ல முடியாது. எனக்கு வேடிக்கையான ஒரு சம்பவம் வருது, நான் ஏற்கனவே சர்ச்சில் பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னதான ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஆவியானவருடைய அபிஷேக கூட்டம் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சுங்களாம், சரிங்களா? ஸோ அந்த டைமில் வந்து எல்லாரும் ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணோன்னே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருந்துதான். ஸோ அப்போ அந்த அனுபவத்தில் எல்லாம் அந்த ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து ஒவ்வொருத்தராக தங்களுடைய அனுபவங்களை மேடையில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், ஆவியானவர் நிரப்பும் பொழுது எனக்கு அப்படியே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அழுதுட்டேங்க ஆவியானவர் நிரப்பின உடனே. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஆவியானவர் என்னைய தொட்டும் போது அப்படியே ரொம்ப உடம்புலாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க. இப்போ இதில் கட்டாயத்தின் பேரில் ஒருத்தர் மேலே ஏற்றிட்டாங்க, வா நீயும் போய் சொல்லு, மேலே போய் ஆவியானவர் உனக்கு என்ன சொன்னார்னு மேலே போய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இவருக்கு முன்னாடி இருக்கிறவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் என் மேலே புறாவை போல இறங்கினார். சரி, ஓகே, அது வரைக்கும் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இவருக்கு ஒன்றுமே நடக்கலை. இவர் வந்து ஒரு அவிசுவாசியாக இருந்திருப்பாரோ, இல்லை ஒரு சந்தேக மனுஷனாக இருந்தாரோ என்ன தெரில. இவர் என்ன சொன்னாராம், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் கோழியை போல இறங்கினார் அப்படின்னாராம். அப்போது அவர் சொன்னார், எப்பா அவர் ஆவியானவர் கோழியம்மாலாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிவிட்டாராம். நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நிறைய நேரங்களில் நம்மளுடைய புரிதல் புறா, நெருப்பு அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம், சரிங்களா? கிடையாது. ஆவியானவர் எந்த உருவத்திலும் எந்த விதத்தில், உருவம்னு சொல்ல முடியாது, எந்த விதத்திலும் அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன், சரிங்களா? அது உருவம்ன்றது நம்மளா பார்த்துக்கிறது தான், நம்மளா உருவாக்கி கொள்ளுகிற ஒரு காரியம் தான். அதை நம்ம என்ன சொல்கிறதுங்க, அதை பிக்சரைஸ் பண்ணணும், அதை ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்கிறது தான், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, ஓகேவா? பரிசுத்த ஆவியானவர் அவர் உருவாக்கப்படாதவர், அவர் சக்தி கிடையாது, அவர் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்.
உங்களையும் என்னையும் நம்ம ஒரு பர்சனாலிட்டி, நம்ம ஒரு பர்சன், ஒரு நபர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். இந்த விஷயம் பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கும் நல்ல சத்தியத்தை அறிஞ்ச தேவ பிள்ளைகளுக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆவியானவர் ஒரு காற்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆவியானவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு மியூசிக் வாசித்த உடனே, கையை தட்டின உடனே, அபிஷேகத்தில் நிரம்பி பாட்டு பாடும்போது வர்றதான ஏதோ ஒரு உணர்ச்சி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. முற்றிலும் தவறானது. சரிங்களா? ஸோ ஆவியானவர் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர். அவர் ஒரு நபர். அவரோடு பேச முடியும், அவரோடு பழக முடியும், அவர் நம்மோடு பேசுவார், நாம் அவரோடு பேசலாம். இந்த ஒரு நெருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஹோலி ஸ்பிரிட்டோடைய டீச்சிங்னு தனியாகவே நம்ம பெருசாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, அப்போது இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அதாவது பரிசுத்த ஆவியானவரோ இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பிதாவினுடைய ஒரு 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 பவர், அவங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ஒரு பார்ட்டுங்க. அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம புரிஞ்சிக்கூடாது. முற்றிலும் தவறானது. இவர்களும் தெய்வத்தன்மை உடையவர்கள். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்ததா பாருங்க, யோவான் 1:1 தான் வாசிக்கிறோம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ வார்த்தை, அந்த வார்த்தையாக இருந்தவர் தெய்வீக தன்மையுடையதாக இருந்தார். பரிசுத்த ஆவியானவரும் தெய்வீக தன்மையுடையவராக இருந்தது. அதனால தான் ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் வெறும் ஆவியானவர் இல்லை, தேவ ஆவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வீக தன்மையுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, அதே 1:14 யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த பூமியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீஷர்கள் மேலே ஊதுவர். நீங்கள் யோவானுடைய நிருபத்தை, யோவானுடைய சுவிசேஷத்தில் கடைசி பார்ட்டில் அவர்கள் மேலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி அப்படின்னு ஊதுறாரு. அப்போ அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, பரிசுத்தாவியனோட பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்போ அப்போஸ்தலர் 2 நடந்தது என்ன? பரிசுத்த ஆவியானுடைய அந்த இன்ஃபில்லிங். நான் ஏற்கனவே 2 விஷயம் சொன்னேன், இன்ட்வெல்லிங், இன்ஃபில்லிங். இன்ட்வெல்லிங்னா உள்ள தங்கியிருத்தல், இன்ஃபில்லிங்னா நம்மை நிரப்புதல், இல்லையா? 2 விஷயம் இருக்குது ஆவியானவருடைய காரியம். ஸோ இந்த 2வது விஷயம் தான் இன்ஃபில்லிங் தான் வந்து எதில் நடந்ததுங்க? அப்போஸ்தலர் 2 நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. எப்போ? இயேசு கிறிஸ்து அவர்கள் மேலே ஊதும் பொழுது. சரிங்களா? அதை தான் நம்ம ரூவா காற்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இது ஒரு பார்ட் பரிசுத்தாவின். இப்போ ஜீசஸ் கிட்ட வந்தீங்கன்னா, இப்போ ஜீசஸ் எப்படி இருக்கிறாருங்களா? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ள வாசம் பண்ணுறாரு. அவருடைய மகிமையை கண்டோம். இப்போ நல்லா கவனிக்கணும், ஜான் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக் டபுள் கோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்த என்ன பண்ணுவோம், அந்த டபுள் கோட்ஸ்லாம் போட்டு முக்கியத்துவப்படுத்தி கோட் போட்டு காமிப்பாங்களா, அந்த மாதிரி ஜான் சொல்கிறாரு, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவனுடைய மகிமை என்னவோ அதே மகிமை தான் ஜீசஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஜீசஸை பார்த்தா பிதாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீசஸோடைய க்ளோரியினால் ஃபில் பண்ணப்பட்டோம்னா பிதாவினுடைய க்ளோரிக்காக நீங்கள் ஆசைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா எல்லா க்ளோரியுமே ஒன்று தான். பிதாவாகிய தேவனுடைய மகிமையே ஒன்று தான். ஏன்னா அந்த மகிமையை தான் ஜீசஸ் வெளிப்படுத்துறாரு. இப்போ ஜீசஸோட மகிமைக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? க்ளோரிக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தாவே உடைய மகிமையை வெளிப்படுத்துங்க, உடைய மகிமைக்கு பாத்திரவானா என்னை மாற்றுங்க. போன வருஷம்லாம் கூட நம்முடைய சபை போதனைகள் எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கர்த்தருடைய மகிமையின் மேகம் விலகி செல்லுதல், மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல், அதை பற்றிலாம் நம்ம போன வருஷம் ஃபுல்லாக நம்ம அதை பற்றி தான், அந்த டீச்சிங் தான் நமக்கு இருந்தது. ஸோ அப்போது பிதாவினுடைய மகிமையை குமாரன் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ பழைய ஏற்பாட்டில் திருத்துவத்தை பற்றி இருக்கிறதா அப்படின்றத இதை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் திருத்துவம் என்ன சுட்டி காமிக்குது நமக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து இருக்கக்கூடியதான உபதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருத்துவம் இருந்தது. ஆனால் அதை வந்து நம்ம ஒழுங்காக கவனிக்கணும். நம்ம ஒழுங்காக அதை டிசைன் பண்ணல, நம்ம ஒழுங்காக படிக்கலை, நம்ம படிக்கிறதுலே சரியாக படிக்கலைன்னா புரிதலும் தவறாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா, முதலாவது அவருடைய நாமம், அதாவது அவருடைய பெயரில் நம்ம கவனித்து பார்க்கணும். இப்போ முதலாவது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேனே, உங்களுக்கு இந்த வேதாகமத்தில் நான் காண்பிச்சேன்னா உங்களுக்கு புரியும்.
இங்க பாருங்க, நம்ம தமிழ்ல வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த தேவன் அப்படின்றது எதை குறிக்கிறது? ஆதியிலே தேவன் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போனா யார் இவங்க? தேவன்றது அது பிதாவை குறிக்குதா, குமாரனை குறிக்குதா, பரிசுத்த ஆவியானவரை குறிக்குதா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே தேவன்றது ஆக்சுவலாக என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏலோஹீம் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு பாப்அப் மாதிரி வருதுங்களா? அதில் கீழே பாருங்க ஒரு எழுத்து போட்டிருக்கு, ஏலோஹீம். ஏலோஹீம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. ஏலோஹீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பன்மையில் சொல்லப்படுகிறது. தேவன் அப்படின்றது ஒருத்தர் இல்லை. அந்த ஒருமை பன்மை சொல்லுவோம் இல்லைங்களா, சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆங்கிலத்தில், அதே மாதிரி தான் தன்மை, ஒருமை பன்மை மாதிரி. இதில் ஏலோஹிம்ன்றது பன்மையை குறிக்குது. அப்போது ஆதியிலே தேவன் அப்படின்றது என்ன அர்த்தம்? தேவன்னா ஒருத்தர் மாத்திரம் இல்லை, மூவருமே அதில் இணைந்திருந்தாங்கன்னு அர்த்தம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், மூவருமே கிரியேஷன் ப்ராசஸில் உருவாக்கக்கூடிய அந்த கிரியையில், சிருஷ்டிப்பின் கிரியையில் மூவருமே இணைந்திருந்தாங்க. சரிங்களா? இந்த புரிதல் நமக்கு அவசியம். ஓகே, ஸோ இந்த ஏலோஹிம்ன்ற வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் மூல பாஷையில் ஏலோஹிம் தான் இருக்குது. நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனில் தேவன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, இங்கே அடுத்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது, பாருங்க இந்த நமது மட்டும் ரெட்டில் போட்டிருக்கேன், நமது சாயலாகவும், இங்கே எனதுன்னு பிதாவானவர் சொல்லலை, இங்கே 3 பேருமே இருந்திருக்கிறாங்க. அதனால தான் நமது ப்ளூரல், பன்மையில், நமது செயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும், நமது ரூபம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அந்த மூவருமே சிருஷ்டிப்பில் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்றது. அடுத்ததாக பாருங்க, ஒரு சில வசனங்கள்லாம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 3:22, ஆதியாகமம் 3:22, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல. கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தை? பாருங்க, நம்மில். நம்மில்னா என்ன அர்த்தம்? அப்போ அங்க பன்மை, மூவருமே இணைந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. நம்மில் ஒருவரை போல ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க தேவன் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கேயும் திருத்துவ தேவன் இருந்தார். அடுத்ததா அதே பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே பாபேல் சம்பவத்தில் வாசிக்கிறோம் 11:7. இங்கே கவனிச்சு பாருங்க, நாம் இறங்கி போய். அப்போ இங்கே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவருமே இதில் செயல்படுறாங்க. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம், தாறுமாறாக்குவேன் இல்லை, தாறுமாறாக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவருமே இணைந்து செயல்பட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததாக ஏசாயா 6:8 பாருங்க. ஏசாயா 6:8. அப்போ தேவன் கேட்குறாரு ஏசாயா கிட்ட, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? எனது இல்லை, நமது. இங்கேயும் பன்மை தான் இருக்குது. என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான். ஏசாயா சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஸோ இங்கேயும் அந்த இந்த நமது என்ற இடத்துல அங்கே பன்மையை பார்க்குறோம். அது மூவருமே இணைந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சரிங்களா? சரி, அதே மாதிரி இது வந்து அவருடைய தன்மை. அடுத்ததான் நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் ஆராதிக்கிற முறைமைகளை நம்ம கவனிக்கணும். அவங்க கவனிச்சிங்கன்னா, அவங்க ஒவ்வொரு தடவையும் பரிசுத்தர்னு சொல்லும்போது 3 முறை சொல்லுவாங்க. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லா இடத்துலையுமே பரிசுத்தம், பரிசுத்தர்னு தேவனை பற்றி சொல்கிற இடத்துல 3 டைம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதை தான் நம்ம ஏசாயா 6:3 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஒருவரை ஒருவர், அதாவது அந்த யாருங்க, சேராபீன்கள் அவங்க செட்டைகளை அடித்து, பாருங்க இந்த வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 2வது வசனத்திலிருந்து, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன, அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஸோ இந்த பரிசுத்தர் பரிசுத்தர்ன்றது 3 டைம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 3 டைமுமே மூவருக்கும், பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய தேவன் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்தர். சரிங்களா? அந்த ஒரு புரிதலில் தான் பழைய ஏற்பாட்டில் தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்தர் 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 3 தடவை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 48வது அதிகாரம், இங்கே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதில் பாருங்க 15லிருந்து 16 வசனங்கள் கவனிக்கணும். நான் வாசிக்கிறேன் கவனிங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், ஒருத்தர், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், ரெண்டாவது. அடுத்ததா 16 வசனம் பாருங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். அப்போ இங்க 3 பேரை அவர் சொல்றாரு. அப்போ யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ட்ரினிட்டி பத்தி தானே ஒரு புரிதல் இருந்திருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு வெளிப்படையா இவங்களுக்கு இந்த டீச்சிங்லாம் யார் சொன்னாங்கன்றதெல்லாம் நம்ம பெரிய டீட்டெயில்குள்ள போக வேணாம். ஆனால் they have understood that Trinity was from the beginning. துவக்கத்திலிருந்தே திருத்துவம் என்பது இருந்தது அப்படின்றத முற்பிதாக்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். சரிங்களா? இந்த விஷயத்தில் நம்ம அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோன் கிட்ட வந்து தேவன் சொல்லுவார் இல்லைங்களா, நீ வந்து மக்களை விதமாக நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி. 6வது அதிகாரம் என்னாகமம் 6:24-26 பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். 1. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். 2. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இப்போ கவனிக்கணும், இந்த 3மே எவ்வளோ பியூட்டிஃபுல்லான திருத்துவத்தினுடைய ஆட்ரிபியூட்டை குறிக்குதுன்னு கவனம். முதலாவது பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஏன்னா பிதாவாகிய தேவன் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. கரெக்டா? அது பிதாவை குறிக்குது. அடுத்து 2வதா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கிருபையும் சத்தியமா நிறைஞ்சவர் யாரு? குமாரன். அப்போ கிருபையா இருத்தல், முகத்தை பிரகாசி, ஏன்னா அவருடைய முகத்தை தான் பார்க்க முடியும், குமாரனுடைய முகத்தை தான் பார்க்க முடியும். பிதாவுடைய முகத்தை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஸோ அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, அவர் 2வதா குமாரனாகிய தேவன் கிருபையா இருக்கிறார் இல்லைங்களா, அந்த கிருபை தான் இது. அடுத்து 3வதா, கர்த்தர் தம்முடைய முகத்தில் உன்மேல் பிரசன்னமாக்கினா ஃபில் யூ வித் க்ளோரி, அதாவது அந்த பிரசன்ஸ். இப்போ பிரசன்ஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? யாரை ஞாபகம் வரணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்ததா அவருடைய சமாதானம், பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வசனம் நீங்கள் மனப்பாடம் பண்ணலன்னா தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி நம்ம இப்போ நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேவோ இந்த மாதிரி விசேஷ நாட்கள், திருமண நாள், பிறந்த நாள், திருமண வாழ்த்து, எல்லா இடத்துலையுமே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம இந்த காரியங்களை, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பவுல் சொன்னது தான் இப்போ நம்ம எல்லா சர்ச்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய காவலும் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இருப்பதாக அப்படின்னு எல்லா சர்ச்லையும் பெனடிக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் இது பழைய ஏற்பாட்டில் இருந்ததான ஒரு ஆசீர்வாதம். இதையும் நம்ம பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. இதையும் அதையும் ரெண்டையும் சேர்த்து கூட நம்ம சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒவ்வொரு சபையினுடைய வழக்கத்தை பொறுத்தது. ஸோ இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய சந்ததியினரை ஆசீர்வதிக்கும் போது இந்த காரியங்களை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கணும். ஸோ பிதாவாகிய தேவன் யாருங்க? ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஸோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இது ஃபர்ஸ்ட். அடுத்து 2வதா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். இது 2வது. ஏன்னா குமாரனை குறிக்குது, அவர் கிருபை உள்ளவர். அடுத்து 3வதாக, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஸோ அப்போ இதில் மூவருமே இணைந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், இவங்க மூவருமே தனிப்பட்ட விதத்தில் தெய்வத்தன்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுவுமே பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கலாம். நான் முடிச்சிடுறேன், இந்த டாப்பிக்கோட நான் முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24வது வசனம். கவனிக்கணும். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி. 2 கர்த்தர் வருது, கவனிக்கணும். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும்
கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ முதல் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்படுறது அது தேவதூதனை போல, அதாவது மானுஷிகமான உருவத்தில் வந்து ஆபிரகாமோடு பேசிகிட்டு இருக்கிறதான ஒரு தூதனை பற்றி சொல்கிறது அந்த கர்த்தர். அவர் என்ன பண்ணுறாருங்களா, சோதோமின் கொமோராவின் கர்த்தராலே வானத்திலிருந்து. இந்த கர்த்தர் யாரை குறிக்கிறது? பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. வானத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறாருங்க, கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி சோதோம் கொமோராவை என்ன பண்ணுறாரு, கர்த்தரை அழிக்கிறார். நம்ம அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த இடத்துல இந்த ரெண்டு இடமே வேற வேற திருத்துவத்தில் உள்ள அந்த ரெண்டு முக்கியமான நபரை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்வேன், கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன். கவனிக்கணும், பிதாவாகிய தேவன் அதுதான் கர்த்தர்னு சொல்லுது. இயேசுவை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, நீர் என் குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும் அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இது ஜீசஸை பற்றி ப்ரொஃபட்டிக்கலாக தீர்க்க தரிசனமாக குமாரன் ஒருத்தர் இருக்கிறாருன்றதை யார் சொல்கிறார்? நமக்கு தாவீது ப்ரொஃபட்டிக்கலாக நமக்கு சொல்கிறார். அதே மாதிரி ஏசாயா 9:6 நம்ம ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம். சரிங்களா? ஸோ இவ்விதமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனும் பழைய ஏற்பாட்டில் அவங்களுடைய போதனைகள் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. அவங்களுடைய திருத்துவத்தை பழைய ஏற்பாட்டில் நம்ம முழுக்க பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். வாசித்து இன்னைக்கு கிளாஸை நம்ம நிறைவு செய்யலாம். ஏசாயா 48வது அதிகாரம் 16வது வசனம். வாசிக்கலாமா? நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. இது குமாரன் பேசுறது. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும், பிதாவை பற்றி சொல்றாரு, அவருடைய ஆவியும், பரிசுத்தாவியை பற்றி சொல்றாரு, என்னை குமாரனை பற்றி சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்ச வசனம். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்ச வசனம். கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம திருத்துவத்தினுடைய முழுமையை நம்ம ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடிகிறது. சரிங்களா? ஸோ இப்போ நான் டைரெக்டாக ஹோம்ஒர்க் நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். அந்த ஸ்லைட் போடுறேன், நீங்கள் ஹோம்ஒர்க்கை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் நம்ம புதிய ஏற்பாட்டில் திருத்துவத்தை பற்றி என்ன போதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? சரி, தயவு செஞ்சு இதை எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இன்னும் ஒரு பெரிய ஒரு இன்னும் இதை நம்ம அடுத்த செஷன்லையும் நம்ம இதை படிக்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸ் ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? திருத்துவம்ல கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தயவு செஞ்சு நடுவில் நிறைய பேர் கொஞ்சம் ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? எழுதிக்கோங்க. வேகமாக எழுத முடியாதவங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இணைந்து திருத்துவ தேவனாகிய உம்மை பற்றி நாங்கள் இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க. நீர் திரியேக தேவன். உம்முடைய தன்மையை புரிதல்ல ஒருவேளை எங்களுக்கு சிரமம் இருந்தாலும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. எங்களுடைய நம்பிக்கையை குறித்து யாராவது ஒருவர் எங்களிடத்தில் கேட்கும் பொழுது நாங்கள் வணக்கத்துடனும் சாந்தத்துடனும் பதில் சொல்லும்படி தெளிவுள்ள சத்தியத்தை அறிந்தவர்களாய், நாங்கள் குழப்பம் இல்லாதவர்களாய், திரியேக தேவன் மேல் இருக்கிறதான நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாய், நாங்கள் ஆவிக்குள்ளாக பலப்பட்டு சத்தியத்தில் வளர்ந்து பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்தாவியாகிய தேவனுக்கும் மகிமை சேர்க்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியில் உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும். ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜ்யத்தின் பெரிய கனமான பொறுப்பு எங்கள் மேல் இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் இதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய சத்தியத்தில் நடக்க உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நம்ம அடுத்த வாரம் கரெக்டாக நம்ம 7 o'clock நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக வரீங்க.
தயவு செஞ்சு கொஞ்சம் டைமுக்கு வந்துட்டிங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் கவனிக்கலாம். இல்லைனா அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் போய் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் டைமுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காட் bless you. God bless you. Thank you.